பிரியமானவர்களே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னவர். அவருடைய போதனை மிக எளிமையானது, மிக வல்லமை நிறைந்தது. அவர்தான் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், கவலைப்படாதிருங்கள் என்று. இன்றைக்கு அவருடைய போதனை சொல்லுகிறது, மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்துக்காக நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய பெருமைகளை, அவைகளெல்லாம் மிக உயர்ந்தவை இந்த சமுதாயத்தில் என்று நினைத்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் வாழ்ந்து கொண்டு தவித்து கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனைகளிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய கிருபையை தருகிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் தமது கிருபையை தருகிறார். அவர் கிருபை ஒன்றுதான் நம்மை உயிரோடு பாதுகாக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், உம்முடைய கிருபை என்று ஒன்று மாத்திரம் என் வாழ்வில் இல்லாமல் போயிருக்குமானால் எனக்கு நேரிட்ட துன்பங்களில், பிரச்சனைகளில் நான் என்றைக்கோ அமிழ்ந்து செத்து போயிருப்பேன். நாம் சாவாமல் பிழைத்திருக்கிறது அவருடைய கிருபை. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதியது. இன்றைக்கும் அவர் உங்களுக்கு ஒரு கிருபை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாள் காலையிலும் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது அந்தந்த நாளுக்கு தேவையான கிருபைகளை அவர் உங்களுக்கு தந்து தான் உங்களை அனுப்புவார். அந்த கிருபைகள் உங்கள் வாழ்க்கையிலே தங்கி இருந்து அந்த கிருபை உங்களை தாங்க வேண்டுமானால், அந்த கிருபை உங்களை உயிரோடு பாதுகாக்க வேண்டுமானால், தேவனுடைய கிருபையினாலே நீங்கள் காக்கப்பட வேண்டுமானால் மனத்தாழ்மை மிக மிக அவசியம். அலுவலகங்களுக்கு செல்லுகிறீர்கள், உயர் அதிகாரிகளுக்கு மரியாதை செலுத்துங்கள். அவர்களை மனதில் கூட கசந்து கொள்ளாதிருங்கள். நிறைய உயர் அதிகாரிகள் நல்லவர்கள் இல்லை. இந்தியாவின் 99% நாற்காலிகள் நல்லவர்களை சுமக்கவில்லை என்று ஒரு காரியம் உண்டு. அவர்கள் நல்லவர்கள் இல்லை, ஆனாலும் அவர்கள் உங்களுடைய உயர் அதிகாரி. அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நீங்கள் அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். அதற்காக அவர்கள் சொல்லுகிற தவறான காரியங்களுக்கும் அவர்கள் உங்களுடைய சுயமரியாதையை உடைக்கிற காரியங்களுக்கும் வரும்பொழுது நாம் கீழ்ப்படிய தேவையில்லை. மற்றபடி அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாம் எல்லா உயர் அதிகாரிகளுக்கும் தேச தலைவர்களுக்கும் நாம் வணக்கம் செலுத்த வேண்டும், அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள். உங்களை விட உங்கள் அலுவலகத்திலே குறைந்த பதவியிலே அல்லது கடைநிலை ஊழியராக இருக்கிறவரிடத்திலே நீங்கள் அன்பு பாராட்டுங்கள். அவர்களிடத்தில் கூட நீங்கள் மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள். பலரை பாருங்கள், ஒரு கிளர்க் இருப்பார், அவர் மேலதிகாரிகளுக்கு ரொம்ப பணிவாய் நடந்து கொள்வார், ஆனால் தனக்கு கீழ் உள்ளவரிடத்தில் பயங்கரமாய் அதிகாரம் செலுத்துவார். இது இந்த காவல்துறையிலெல்லாம் ரொம்ப உண்டு. அது ஆண்டவருக்கு அருவருப்பு. எந்த பதவியிலே, எந்த வேலையிலே, எந்த சமுதாய நம்ம எந்த ஸ்டேட்டஸில் இருந்தாலும் இருதயத்தில் ஏசப்பா பிள்ளை, மனத்தாழ்மையோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மை உள்ளவன் எவனும் ஆண்டவருக்கு சிநேகிதர்களாக மாறுகிறார்கள். அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த தியானத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரே, இந்த தியானத்திலே நாங்கள் தியானித்தபடி எங்கள் இருதயத்திலே காணப்படுகிற எல்லா பெருமையான காரியங்கள், மேட்டிமையான காரியங்கள் எல்லாவற்றையும் என்னை விட்டு எடுத்து போடுகிறோம்.
மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ளுகிறேன். மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ள கிருபை தாரும். தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.